ப்ரோ அதெல்லாம் சொல்லவா ப்ரோ வேணும்? இதோட 3வது வாட்டி பார்க்குறோம் ப்ரோ. 3வது வாட்டி பார்த்துமே வந்து அதோட வைப் அடங்கலன்ற மாரி தான். சீரியஸ்லி வந்து பார்த்தோன்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இந்த அளவுக்கு சூர்யாவ வந்து பார்த்தோன்னா, அவ்வளோ லவ் பண்ணி எந்த டைரக்டருமே எடுக்க மாட்டாங்கன்றது உண்மை. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல. ஏன்னா சூர்யா வந்து இப்போ ரீசென்ட்டா அந்த 13 வருஷத்துல கடைசியா ஒரு சிங்கம் 2 படம் வந்து அவருக்கு தியேட்ரிக்கலா ஹிட் அடிச்சிருந்தது. அதுக்கு அப்புறம் நடுவுல வந்து சூரரை போற்று, ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் வந்திருந்தது. அந்த 2 படமுமே வந்து அமேசான் பிரைம்ல வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்பு ஆஃப்டர் 13 இயர்ஸ் சூர்யா கம்பேக் கொடுத்துருக்க படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி தேட்டரில் இவரோட படம் ரிலீஸ் ஆனது, சிங்கம் 2. அதுக்கப்புறம் அது என்னது யூடியூப்ல மாதிரிலாம் இருக்குமே, அது என்னதுன்னுபாங்க, அமேசான் பிரைமு, அந்த அதில் தான் ஒரு சூரரை போற்று, இன்னொரு படம் என்னது ஜெய் பீம். இது பொறுத்திருந்து தேட்டரில் அந்த படத்தை விட்டுருந்துருக்கலாம். அது சுச்சுவேஷன்னால அந்த படம் வந்து புரியல. நான் சூர்யாவெல்லாம் ப்ரொடியூசர் தான் நான் குறை சொல்லுவேன் ஒழிய சூர்யாவை நான் என்னைக்குமே இருக்கட்டும், இருந்தாலும் பொறுத்திருந்து விட்டுருந்துருக்கலாம். சரிங்களா? ஹாய். கருப்பு எப்படி இருக்கு? கருப்பு வந்து சூர்யாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்னா அது கருப்பு தான். ஏன்னா தேட்டர் மெட்டீரியல் வந்து ஒரு கம்பேக்கான படம்னா இந்த கனம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸு வந்து நம்ம காந்தாராவில் எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கே வந்து ஒரு கூஸ்பம் சீன்ஸ்லாம் இருக்குது. ஒரு கருப்பனா வர்றப்ப நமக்கு வந்து அந்த பக்திமை அதிகமாகுது. ஐ மீன் நிறையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சாமிலாம் ஆடியிருப்பாங்க. பட் நான் பார்த்த தேட்டர்லேயும் ஒருத்தர் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் மெட்டீரியல் படம் வந்து பார்த்தோன்னா, அவரது எந்த படமும் பெருசா போகல. நல்லா இருந்துமே வந்து பார்த்தோன்னா, அந்த படம் வந்து அவருக்கு பெருசா வந்து எந்த ஒரு படமும் தியேட்டர் கம்பேக்கா குடுக்கல. அது உண்மையாலுமே எல்லாத்துக்குமே அந்த ஏக்கம் இருந்துச்சு. எப்படிடா சூர்யா அடுத்து படம் வந்து கம்பேக் குடுப்பாரு அப்படின்னு. ஆனா கருப்பு இஸ் அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர்ன்னு தான் சொல்லணும் சீரியஸ்லி. ஏன்னா இந்த படத்துல எல்லா ஃப்ரேமுமே இது இதை விட நீங்க சூர்யாவுக்கு வந்து இந்த அடுத்த அப்கமிங்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோரி எழுதுவீங்க அப்படின்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது ப்ரோ. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இந்த படத்தோட டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜிலாம். அதே மாதிரி கருப்பு, சரி நான் என்னமோ கருப்பு அப்படின்ட்டு 2வது நாள் தான் போய் பார்த்தேன். எல்லாத்துக்கும் சாமி வருது அப்படி இப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தி ஒன் மேன் அப்படிங்கும் போதே எனக்கு சூப்பராக இருந்தது அந்த டைட்டில். அதே மாதிரி ஒன் மேனுன்ட்டு போட்டு அந்த கருப்பு சாமி அந்த வைப் இருக்கு பாருங்க, மியூசிக்ஸு, அது அடிச்சிக்கவே முடியாது. போக 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அறிகுறி காமிக்கும் இல்லைங்களா, தப்பு நடக்க போகுது உங்களுக்கு, ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு. அதே மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. அது அந்த அந்த சில பேர்த்துக்கு வந்து அந்த வைப் வந்து சாமி ஆடுற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து மோஸ்ட்லி எல்லாம் ஆட தான் செய்வாங்க. அது ஒரு மாதிரி நல்லாவே பண்ணிக்கான். அப்புறமேட்டு திரிஷாவுக்கு அவங்களுக்கு கொடுத்த என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் பண்ணி வச்சுருக்காங்க. வில்லன் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், என்னது இது அஜித் குமார் ரேசரா இல்லை என்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு நல்ல படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் மட்டும் அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் தவிர்த்திருந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நகையை தொலைச்சிருவாங்க, சம்திங் நகையை தொலைச்சிருவாங்க, அது படத்தில் பார்த்துக்குவாங்க. அது வந்து போலீஸ்காரங்க கிட்ட மாட்டும். அது ஒரு இது ஒரு லெவலுக்கு மேலே போலீஸ்காரங்களை எடுத்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு நாங்கள் 4 பேருன்ட்டு ஒரு பாட்டு வரும். அது இப்போ ஃப்ளாஷ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அவருக்குன்னு ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு முடித்த உடனே இன்ட்ரோ. யாரோட இன்ட்ரோனா நம்ம தலைவரோட இன்ட்ரோ. அதுவும் ஆர்ஜே பாலாஜி அவரோட ரோலு வந்து பார்த்தோன்னா நடிக்கலா கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட அந்த அந்தந்த மேனரிசமும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். அந்த விஷயமா இருக்கட்டும். இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே சூர்யா தான் ப்ரோ, சீரியஸாக. ஏன்னா சூர்யா அவருடைய அந்த இன்ட்ரோவே வந்து பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷம் சீன் மேலே தான் அவர் வருவார். அந்த சீன்ஸோடைய அந்த ரோலே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வருத்தமான சீன் என்னன்னா, அந்த பொண்ணு நகையெல்லாம் வாங்கின வாட்டி என்னோட பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவா அப்படி பாருங்க. அது எனக்கு வருத்தமான விஷயம். அதில் எனக்கு சென்டிமெண்ட்டான
சீனு அது இப்போ அது ஒன்று எனக்கு வரும். அடுத்து செகண்ட் ஹாஃப் தான் விறுவிறுப்பாக போகும். செகண்ட் ஹாஃப் தாங்க விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஸ்லோவாக தான் போகுது. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி வந்து வில்லனா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு வேற யாரையோ போட்டுக்கலாம் தான் நான் யோசிக்கிறேன். அந்த அந்த கேரக்டர் வந்து வில்லனா நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம காமெடி ஆக்டராக பார்த்துருக்கோம், ஒரு ஆக்டராகவும் பார்த்துருக்கோம். பட் மூக்குத்தி அம்மன்லேயே அதே அது பண்ணியிருக்காருன்னா அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பட் இதில் வில்லனா பண்ணும்போது வில்லனா பண்ணுறதுக்கு வந்து நிறையா வந்து அந்த ஸ்ட்ராங் வேணும். ஸோ அந்த சீனோட இம்பேக்டை செட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேருந்து செட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த பிரச்சனையால தான் கடவுள் வராரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு தான் இவங்க கதைக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. அது ஸ்டார்டிங்லேருந்தே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சூர்யா இன்ட்ரோ வரும்போது நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். சூர்யாவோட ஓல்டு படம் இருக்கு இல்லைங்களா, அதோட ரெஃபரன்ஸாக நிறைய சூர்யா அது நிறையா இருக்குது. புரியல. அவருடைய மாடலில் தான் கேமியோ பண்ணியிருக்காங்க. நான் தளபதி விஜய் மாடலில் தான் கேமியோ பண்ணியிருக்காங்களோ ஒழிய தளபதி விஜய் கேமியோ பண்ணல. சரிங்களா, எடுத்து தான் காமிச்சிருக்காங்க. தேவைன்றதுக்கோசரம் எடுத்து காமிச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முன்னையே ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு 2 படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதனால சரி அவர் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்ட்டு புரியல. விஜய்க்கு செட் ஆகிருக்காது அந்த சீன் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஜிகே விஷ்ணு அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ப்ரோ. சீரியஸ்லி அந்த அந்த ரெட்டிஷ் மூமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேட்டர் மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது இந்த படம் இந்த ஃபேன்ஸ் அப்ளாஸோட பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை. செட் ஆகிருக்காது. ஓப்பனாக சொல்ல போனால் விஜய்க்கு செட் ஆகிருக்காது இந்த படம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கருத்து நிறையா சொல்கிறவர், சென்டிமெண்ட்டாக இந்த மாதிரிலாம் ஆக்ரோஷமாலாம் இருந்திருக்க மாட்டார். அதனால விஜய்க்கு செட் ஆகிருக்காரு. அவரு ஃபஸ்ட்டு படம் மியூசிக்னு நினைக்கிறேன் இது. டியூட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் டைம் சாமி படத்துக்கு ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமு. அதனால ஃபஸ்ட்டு டைம் சாமி படத்துக்கு ஃபஸ்ட் டைம் மியூசிக் போட்ட மாதிரியே இல்லை. ஒரு இது நானும் கடைசி பாட்டு இது பண்ணும்போது யாருக்காச்சும் சாமி வருமான்னு 2 படம் பார்த்தேன். இங்கேயே தான் பார்த்தேன், ஆஸ்கர்லேயே தான் பார்த்தேன். 2 தேட்டருமே பால்கனியில் உட்காந்து எட்டி தான் பார்த்தேன். 4-5 பேர் சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு. அவ்வளோ ஹைப்பாக இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து சூர்யா மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வில்லனா நடிக்கிறது வந்து நிறைய இடத்துல மைனஸாக இருக்குது. ஏன்னா நம்ம கொடி படத்தில் மாதிரி திரிசா கூட போட்டிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் இதில் அவர் வில்லனா போட்டிருக்கனால அது ஒன்று மட்டும் தான் மைனஸ் ஆகுது. மற்றபடி படமாக பார்க்குறப்ப இந்த கோர்ட்டில் நடக்கிற அந்த இல்லீகல் வந்து லஞ்சம் எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு கேஸும் கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தோன்னா அவர் எந்த படமாக இருந்தாலும் ஹியூமர்ஸாகவும் ப்ளஸ் வந்து ஒரு ஜஸ்ட் சோஷியல் பார்த்தாகவும் நிறையா ஒரு விஷயம் சொல்லுவார் அவரோட படத்தில். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. மூக்குத்தி அம்மன் வந்து அது வந்து ஒரு ஜானர் வேறு. ஸோ அதே ஜானரை வந்து இந்த படத்துலேயும் வந்து அங்கங்கே வந்து எடுத்திருக்கிறாருன்றது நல்லா தெரியுது. ஸோ அந்த படத்துக்கு வந்து மூக்குத்தி அம்மன் அந்த கொடுக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானராக தெரியும். பட் இது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி அவர் எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம்ன்றதுனால அந்த கமர்ஷியல் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி என்ன மாதிரி கொடுக்க முடியும். இது வந்து இத்தனைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் மட்டும் இல்லாமல் அவர் யார் இது பண்ணியிருந்தாலுமே இது அதை சூர்யா சாரோட ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த படம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. சீரியஸாக அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் தளபதி விஜய் அவர்களுக்காக தான் எடுத்ததுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் ஆர்ஜே பாலாஜி. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. லீடு வந்து அதுலேயே சொல்லிடுறாருங்க. நான் வந்து லீடு எடுப்பாங்களா என்னான்னு தெரியல, செகண்ட் பார்ட் எடுப்பாங்களா என்னான்னு தெரியல. அது
அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி அனுபவிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரே ஒரு பேட்டியில கொடுத்துருந்துருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. இது வந்து நம்ம மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த மாசாணி அம்மன் கோயில்ல மிளகா வச்சு வேண்டுதல் வைப்பாங்க. அதே நான் மாத்தி சரி கருப்பு சாமியை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்ட்டு எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஹேட்ரிக் சூப்பரா ஒர்க் ஆகிருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தோட பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தோட வந்து பார்க்கும்போது தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அவங்கவுங்க எலுமிச்சப்பழமும் விபூதியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா கோர்ட்டில் வந்து அவ்வளோ லஞ்சம்லாம் வாங்கிட்டு நிறையா நிறைய கேஸ்லாம் இழுத்தே மூடியிருக்காங்க. அதை வந்து மனுஷனா வந்து ஜெயிக்க முடியாது. அதனால கடவுளாக வந்து கடவுள்கிட்ட போய் கடவுள் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அது அது வந்து இந்த படத்தில் வந்து வலியுறுத்திருக்காங்க. தப்பு செஞ்சால் கடவுள் வந்து தண்டிப்பார். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் சாய் அபிசங்கர் மியூசிக் அவர் சூப்பராக போட்டிருக்காரு. அவருக்கு வந்து அவருக்கு சாமி வந்து மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே இந்த ஓவராலாக இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் பில்டப் ஷாட் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதில் யார் ஹீரோன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதை நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவருக்குமே செட் ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனால் சூர்யாவுக்கு நல்லாவே செட் ஆயிருந்தது இந்த படம் சீரியஸ்லி. நான் 10க்கெல்லாம் உள்ள அடக்க விரும்பலைங்க இந்த படத்துக்கு.